அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நல்லா தெரிஞ்சாச்சுன்னா அதுல இருந்து நீங்கள் ஒரு 75% தப்பிக்கலாம். 75% தப்பிக்கலாம். ஒரு 25% அனுபவிச்சுதான். அந்த வகையில் குருவோடைய சாபத்தை அதிகமாக பெற்ற நட்சத்திரம் ஒன்று. குருவோடைய சாபத்தை அதிகமாக, அதாவது 100% அப்படியே என்ன சொன்ன அப்சர்வ் ஆகி அதனால் பெரிய மைனஸ்களையும் இழப்பீடுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அஸ்த நட்சத்திரம் தான். ஏன் மற்ற மிருகசீரிடம் அதற்கடுத்து உத்திராடம் அப்படின்னாலும் மிருகசீரிடம் எப்பயுமே செவ்வாயுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். என்னதான் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் பெரிய மனுஷன் வீட்டுக்கு போலீஸ்காரன் போகும்போது ரொம்ப பவ்யமா தான் போய், சார் இந்த மாதிரி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், என்னன்னு சொல்லிட்டு போகத்தான் சார் வந்தேன் அப்படின்னு யாரு அந்த பிடிக்கக்கூடிய நபராகிய அந்த குரு போய் கொஞ்சம் இன்டிமேஷன் சொல்லுவார். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு நோ இன்டிமேஷன். உனக்கெல்லாம் நான் இன்டிமேஷன் கொடுக்கறதா? நீயும் அதுவும் போய் என்ன சொல்றான்னா எங்க போய் உட்காந்துருக்க. அதே சமயத்துல என்ன சொல்றான்னா குருவுக்கு துரோகம் செஞ்சவன் நீ. ஆமா, சந்திரன் குருவுக்கு துரோகம் செஞ்சவர் இல்லையா? அதனால 100% எஃபெக்டாக என்ன சொன்னான்னா ஒரு ஜாதகத்தில் குருவுடைய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுல குருவே போய் உட்காந்துட்டாருன்னு கேட்க வேண்டாம். அதெல்லாம் போட்டு என்ன சொன்னான்னா உங்களுடைய உயிரை என்ன சொல்லான்னா அதாவது உயிர் போய்விட்டால் ஒரு நிமிடம் உயிரோட வதம் பண்ணக்கூடிய சக்தி எல்லாம் கிரகங்களால் தான் முடியும். மனுஷனால முடியாது, கிரகங்களால் முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு சோதனையை அள்ளி கொடுக்கும். இது ஒரு விஷயம். அதாவது குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் மிக அதிகமாக இன்னல்களை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் அது அஸ்த நட்சத்திரம் தான். அப்ப இதுதான் இது 100% உண்மை. ஏன்னா இருக்கிற நட்சத்திரங்களிலே இந்த 3 நட்சத்திரங்கள்ல ஒன்னு சூரியனுடைய நட்சத்திரம், ஒன்னு செவ்வாய் நட்சத்திரம், ஒன்னு சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் எப்பயுமே வளர்விரையில் என்ன சொன்னான்னா சூரியனுடைய சேர்ந்துட்டு எனர்ஜியை வாங்கிட்டு வர்றதுனால 15 நாள் ஐயா ஜாலியா இருப்பாங்க. தேய்விரையில என்ன சொன்னான்னா அங்க சூரியனோட சேர்ந்துட்டு தேய்விரையில் என்ன செய்யும் அப்படின்னா என்ன சொன்னா சூரியனுடைய வளர்வரையில சேர்ந்து அமாவாசையில என்ன சொல்றாருன்னா அமாவாசை என்பது சேர்வது, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி அப்படிங்கும்போது கொஞ்சம் அதோடைய தாக்கங்கள் அமாவாசையிலிருந்து வளரும். பௌர்ணமியிலிருந்து என்ன செய்யும், சந்திரனுடைய சக்தி 12 குறைஞ்சிட்டே வரும். அமாவாசையில இருந்து போகும்போது 100% உண்டான எனர்ஜி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போயிட்டு இருக்கோம்? பௌர்ணமி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பௌர்ணமியோடு சேர்ந்து விட்டு பௌர்ணமியில இருந்து 12 இறங்கிட்டே மைனஸ் ஆயிடும். அதுக்கு பிறகு அமாவாசையில சேர்ந்த பிறகு அதுக்கு எனர்ஜி வரும். அதனாலதான் சந்திரன் ரொம்ப வீக்கானவன். அந்த சந்திரன் ரொம்ப வீக்கானவன் அப்படிங்கிறதுனால குருவுக்கு ரொம்ப கொண்டாட்டமாவே இருக்கும். பயங்கரமா விளாசிடுவார். அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. அதனாலதான் அஸ்த நட்சத்திரம் ஒரு கொடூரமான புத்திர சோகம் உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க.
அதுல எந்த கிரகம் நின்னாலுமே அது இன்னொரு விஷயத்துல என்ன சொல்லலாம்னா கர்ம நட்சத்திரம். 14 நட்சத்திரங்களில் வந்து அஸ்த நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரமாக பாவிக்கப்படுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக அதோடைய நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து என்ன சொன்னா வலிமையாக இருக்கும். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் அடுத்த தீர்வு என்ன சொல்லணும்? முதல்ல வந்து யார் ஜாதகத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து விட்டால் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக, ஏன்னா அதோடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடியது எந்த கிரகம் உட்காந்தோ அதோடைய காரகத்துவம் ஒரு கட்டம் இருக்கும், பாவகம். அந்த பாவகம் வந்து பாதிக்கப்படும், இல்லைன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான உறவு பாதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தயவு செய்து அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்ற நபர்கள் மாமிசம் சாப்பிடாதீங்க. அந்த பக்கத்துல வந்து அந்த வாடைக்கே வந்து கறிக்குழம்பு வாடையும் சிக்கன் 65 வாடையும் உங்களுக்கு ஆகாது அப்படின்ட்டான். அப்படியே நீங்க வந்து அதுக்கு மீறி நீங்க வந்து என்ன சொன்ன என்ன வந்தாலும் வருதுன்னா உங்களுடைய குழந்தைகளை கல்யாணம் முடிவதை நீங்கள் பார்க்க முடியாது, இறந்துருவீங்க. இது உறுதியா நடக்கும். ஏன் இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்றேன் அப்படின்னா, இறந்துருவீங்க. சரி, நான் கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டேன்யா அப்படின்னு சொன்னோம்னா பேரம்பேத்திய பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஜாதகத்தை வந்து பார்த்து நம்ம அனுபவத்தில் தான் சொல்றோம். இருந்தாலும் அதற்கும் கடவுளுடைய ரொம்ப அனுகிரகம் பெற்றதுல ஏதாவது ஒரு % இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. 100% ஜோதிடம் உண்மை. அதுலேயும் கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு. கொஞ்சம் தர்ம நியாயங்கள் சார்ந்த விஷயத்துல இருந்தவங்களுக்கு இயற்கை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா வந்து சரியான ஒரு நிலைமையை வந்து கொடுக்காமலாம் போகாது. அதனால வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் தயவு செய்து நெவர் ஃபார் மாமிசம் சாப்பிடாதீங்க. வேண்டாம். அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்க போங்க, ஜீவ சமாதிக்கு போங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. ஜீவசமாதி போய் நல்லா வந்து ஹாப்பினஸ் அன்றைய நாள் வந்து என்ன சொன்ன வேற எந்த கவலை இல்லாம அந்த ஜீவசமாதியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க. கொஞ்சம் உழவார பணி என்று சொல்லக்கூடிய தூத்து பெருக்குதல் அதெல்லாம் செய்யுங்க. குப்பைகள் கிடந்தா எடுத்து வந்து நீட் பண்ணி கொஞ்சம் தூரத்துல போய் போட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீட் பண்ணி அந்த குப்பையை அப்படியே போட்டதோட வந்துடாதீங்க. நல்லா வந்து கொஞ்சம் வந்து கூட்டி ஒரு சூடத்தை வச்சு ரசனையில பொறிச்சு பெருக்கி இது சாம்பலாக்குங்க. ஏன் வந்து என்ன சொன்னானே தூத்து கொண்டு குப்பையை கொண்டு தூரத்துல போடு அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு தெரியாம கிடையாது. ஆனால் கர்மாவை அழிப்பது வந்து என்ன சொன்னானே எதுல கொண்டு அழிப்பாங்க? எரிச்சு அழிப்பாங்க, இல்லைன்னா மண்ணுல புதைச்சு அழிப்பாங்க, இல்லைன்னா தண்ணீரை கொண்டு விட்டு அழிப்பாங்க. மண், தண்ணீர், மண்ணில் தண்ணீர், நெருப்பு, இந்த 3மே வந்து என்ன சொன்னா மண்ணுக்குள் புதைத்தால் உருமாறிவிடும். தண்ணீரில் வந்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நெருப்பில் எரித்தால் என்ன சொன்னா கர்மா சுத்தமாக குறையும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம். அங்க ஏதோ ஒரு குப்பை 10 பேப்பர் கிடந்திருந்தது ஒரு மூலையில கிடந்தாலும் என்ன சார் போட்டு எரிங்க, உங்களுடைய கர்மா சரியாகும். இதெல்லாம் 100% உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஜீவசமாதி வழிபாடு. அது நல்ல வியாழக்கிழமையாத்தான் போகணும். இதுல இதை விட என்ன சொல்லலாம்னா, அஸ்த நட்சத்திரத்திலே போய் வந்து நீங்கள் வந்து செய்வது மிக மிக சிறப்பாகும். அஸ்த நட்சத்திரத்திலே போய் வந்து நீங்கள் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் ஜோதிடம் வந்து என்ன சொன்னா எடுத்து இயம்புகிறது. ஜோதிடம் எடுத்து இயம்புகிறது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு டாபிக் நமக்கு வந்து கிடைக்குன்னா ரிசர்ச். அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் காலச்சக்கரம் தான். காலச்சக்கரத்தை வந்து ஜெயிக்கலாம் முடியாது, காலச்சக்கரத்தோடு ஒன்றி போகணும். அப்ப அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து நமக்கு வந்து என்ன சொன்ன பிரச்சனை என்பது உண்டு. ஏற்கனவே அது கர்ம நட்சத்திரம். அந்த கர்ம நட்சத்திரமாக இருந்து அந்த கர்ம நட்சத்திரத்தோடைய அமைப்பின்படி இதில் வந்து என்ன சொன்னா குருசாபம் பெற்ற நட்சத்திரத்திலும் வந்து அதுவும் என்ன சொன்னா சந்திரன் வந்து குருவுக்கு துரோகம் பண்ணிய ஒரு காரணம். அதே சமயத்துல காலபுருஷனுடைய 6ஆம் இடத்துல இருக்கிற ரோகஸ்தானம், காலபுருஷனுடைய 6ஆம் இடத்துல இருக்கிற ஒரு ரோகஸ்தானமாகவும் இருக்கின்ற காரணத்தினால குரு வந்து ரொம்ப அதிகமான துன்பத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால நம்ம வந்து தப்பிப்பதற்கு வழி என்னங்கிறது கண்டுபிடிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு கிடையாது, மாமிசம் சாப்பிடாதீங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க.
பண்ணிட்டு வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை மாற்றுங்க. பெற்ற பிள்ளைகள் விஷயத்தில் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பெற்ற பிள்ளைகள் விஷயத்துல வந்து நீங்க 100% நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அஸ்தம் என்பது குரு சாபம் உடைய நட்சத்திரம் அப்படின்னா, அப்ப குரு சாபம் உடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால குரு சாபம்னு அந்த அதுல உட்காந்துருச்சுன்னா உட்காந்துரும் இல்லையா? அப்ப உட்கார்ந்துருக்கும் போது எந்த ரூபத்தினாலும் அது உள்ள நுழைஞ்சிரும். குருதான் போய் அங்க உட்காரணும். ஏன் உங்க புத்திரஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்துருக்கலாம்ல? உங்க புத்திரஸ்தானாதிபதி போய் ஏன் உங்க லக்னாதிபதி போய் இருக்கலாம்ல? புத்திரஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்தா பிள்ளைக்கு கேடு, லக்னாதிபதி போய் உட்கார்ந்தா நமக்கு கேடு வந்துச்சுன்னா பிள்ளை என்ன செய்யும்? இப்படி எல்லாம் கணக்கு. 7 குடைவன் அங்க போய் உட்கார்ந்துருந்தான்னா மனைவி புத்திர சோகத்தால் திண்டாடுவாள். கணவனுக்கு உட்கார்ந்துருச்சுன்னா பிள்ளைகளால் நம்முடைய லக்னாதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா பெத்த பிள்ளைகள் மேல ஒரு கவனம், பெத்த பிள்ளைகளால் அவமானம். 7 குடைவன் போய் உட்கார்ந்தாச்சுன்னா என்ன சொல்ல, 7 குடைவன் என்று சொல்ல முடியாது, மனைவி ஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்து விட்டால் அவ வந்து அவங்க வீட்டுல அப்பா அல்லது அம்மா இல்லாத அப்பா இறந்திருப்பாரு, இல்லை அம்மா இறந்திருப்பாங்க, அங்க புத்திர சோகத்தோட வளர்ந்துருப்பா. நம்ம வீடு வந்த பிறகு வந்து அவளுக்கு நம்ம வீடு தான் கெதியான்னு கிடப்பா. ஒரு போக்குறது கூட ஆள் இருக்காது. அங்க போய் போனா என்ன இருக்கு, கட்டி கொடுத்துட்டாங்க ஐயா, என் நிலைமை தான், எனக்கு யாருமே இல்லை. அப்பாவோ அம்மாவோ இல்லாத ஒரு வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டோம்னா அவளுக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடியது யாரு? ஒன்லி கணவர் அல்லது மனைவி தான். இந்த தான். அப்ப அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவர்கள் அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். அப்ப வந்து என்ன சொன்னா நம்ம வந்து என்ன சொன்னா அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது. சொல்லிடுவோம் படக்குன்னு, உனக்கு ஒரு போக்கத்தை வீடெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் இவளை துள்ளிக்கிட்டு இருக்கியாக்கணும் சொல்லக்கூடாது. அதாவது குறை இருக்கிறவனை குறையை சுட்டி காட்டாதுன்னா சாஸ்திரம் சொல்லு. குறை இருக்கின்றவனை நீ குறைவாக சுட்டி காட்டாதே, அது உன்னுடைய சந்ததியை பாதிக்கும் அப்படின்னு. சும்மா சொல்லணும் நொண்டியை நான் பார்த்து வந்து செய்யலாம் நொண்டி அப்படின்னு நீங்க வந்து கிண்டலா அடிப்பீங்க. உனக்கு நொண்டி பிள்ளை பிறந்தனா உன் பிள்ளை காலத்துல வந்து என்ன சொல்லலாம், நான் வந்து நொண்டி பிள்ளை பிறப்பதற்கோ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறப்பதற்கோ வாய்ப்பு உண்டு. அப்ப யார் ஒருவர் நம்ம தெருவுல வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம தெரு எடுத்துக்கிட்டு நம்ம தெரு வந்து நமக்கு ஒரு பாடம். அந்த தெருவுல வந்து எந்த மாதிரி மக்கள் என்ன அமைப்பில் இருக்கிறார்கள், என்ன மாதிரி மனோநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரக நிலையில் அங்க சம்பந்தப்படும். அப்ப கிரக நிலைகள் அங்க சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்ப நமக்கு ராகுவுடைய தோஷத்தில் சனி இருந்தாருன்னு வைங்களேன். சனி வந்து ராகுவுடைய நட்சத்திரம் ஆகிய சதயத்துல இருந்தாருன்னா உங்க கண்ணு முன்னாடியே, ஏன்னா உங்களுக்கு வந்து சார் ராகுவுடைய தோஷத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க தெருவில் எவனாச்சும் ஒருத்தர் என்ன சொன்னா திடீர்னு சாக்கடிச்சு கரண்ட் சாக்கடிச்சு எடுத்துருவான். அதை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும், பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப நம்ம நினைக்கலாம், ஏன்டா நம்ம இப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வந்து என்ன சொன்னா அடுத்த வீடு தான், கொஞ்சம் நடுத்தரமான ஃபேமிலி, ஆனா நல்லா பசியாம கஞ்சி குடிக்கிறவன் தான், கரண்ட்ல அடிச்சு செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சா நீங்க என்னதான் இருந்தாலும் என்ன சொன்ன வீடு பக்கத்துல, அப்ப நீங்கள் அதை கண்ணார பார்க்கிறீர்கள். அந்த பக்கத்துல ஒரு கரண்ட்ல அடிச்சு செத்து போய் ஒரு மனைவி இருக்கா, ஒரு 10 வயசுல 12 வயசுல குழந்தை இருக்கு. அவருடைய அழுகின்ற ஓலை சத்தத்தை கேட்டு 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 எனக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல போய் வந்து ஒரு மாலையை போட்டு வந்து நீட் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் அந்த வீட்டுல இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் வந்து அதிகமான சுக்கிர தோஷத்தை கொடுக்குது. அந்த வீட்டுல வந்து வாழ வேண்டிய ஒரு பிள்ளை இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணாட பார்ப்போம். அப்ப வாழ்க்கை என்பது உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற குறைகள். நீங்க கொஞ்சம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஆன்மீகம், பக்தி, முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்கறது, ஏதோ ஒரு தர்மம் செய்வது, ஏதோ வந்து என்ன சொல்ல நல்லது, ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போவோம் அப்படின்னு நீங்க இருந்து வந்தீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி பக்கத்துல நடக்கும். அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா மன வருத்தம் இருக்கும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா 100% உண்மை. அப்ப நம்மளை அவங்க பார்ப்பாங்க, நம்மளை பார்த்து கண்டிப்பாக நல்லா வசதியான இருக்காங்க, கார்ல போறாரு, கார்ல வர்றாரு, பிள்ளைங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு கண்டிப்பா உருவாக்கும். அப்ப வந்து என்ன சொன்னா ஒரு தெருவில் வர்றவங்களுக்கு கூட, ஒரு தூக்குறவங்களுக்கு வந்தா கூட வந்து என்ன சொன்னாங்க, வா இந்தா 10-20 ரூபா டீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கண்ணார பார்ப்பாங்க. இது பார்க்கும் போது அதை கண்டிப்பாக அந்த சலனம் வந்து தட்டத்தான் செய்யும். தட்டும் போது அது நல்ல கர்மாவை வந்து பார்த்தாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும்.
நம்மளுடைய தீய கர்மாக்கள் அங்க இருந்தாலும் சாடும். இதெல்லாம் வந்து அதனால ஒரு தெருவோடைய நிலைமையை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த தெருவோடைய நிலைமையில வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றது கேளுங்க. யார் வீட்டுல நாய் வளர்த்தாலும் சரிதான், அங்க காதல் வந்துடும். எந்த ஒரு தெருவுல அதிக நாய் நடமாட்டம் இருக்கிறது, எந்த நேரம் பார்த்தாலும் நாய், எந்த நேரம் பார்த்தாலும் நாய் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, நாய் அங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போனாலும் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, நீங்கள் அடிக்கடி உங்க தெருவில் நாயை பார்த்தால், ஏன்னா அஷ்ட சக்திகளில் வந்து நாய் ஒரு அஷ்ட இதுல வந்து கர்மாவில் நாய் ஒரு சக்தி, அந்த சக்தி தோஷமுடையது அப்படின்ட்டான். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அடிக்கடி இந்த நாயை வந்து என்ன சொல்றான்னா வந்து, நீங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படியே பிஸ்கட்டை வீசிடுவேன். எங்க டிரைவர் அடிக்கடி நாய்க்கு போட்டுக்கிட்டே இருந்தான். சொன்னேன், தம்பி போடாத அப்படின்ட்டு, வேண்டாண்டான்னு. அவன் வந்து என்ன சொன்னான்னா, நான் இல்லாத நேரத்துல வந்து என்ன சொன்னா, வருவான் சார வெளியே போயிருக்காருல அப்படின்னு சொல்லி எட்டி போட்டுருவான். அது காட்டி கொடுத்துரும். அப்ப கடைசியா கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குப்பா, 2 பொம்பளை பிள்ளைகள லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிடும், இதனால தான்டா பிஸ்கட் வேண்டான்னு சொன்னேன். நீ பிஸ்கட்டை எங்க போடு, தெருவில் வேற எங்காவது ஒரு இடத்துல நீ போய்கிட்டு இருக்கும் போது, எனக்கு கார் ஓட்டுறோம் ஏதாவது இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கா நீ போடுறது தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அதை அப்படியே பக்கத்துல அப்படி தூக்கி போடக்கூடாது தம்பி, அதனால நீ வருத்தப்படுவ. இருந்தாலும் நான் 4 தடவை சொல்லி 5ஆவது தடவை கேட்கலன்னா இந்த உண்மையான விஷயத்த சொல்றேன்ப்பா. அதனால நாய் ஒரு தெருவில் அதிகமாக குலைத்து கொண்டோ, அதிகமாக சவுண்டு கொடுத்து கொண்டோ, அதிகமாக நாய்கள் வந்து ஒரு நாய் முன்னாடி வந்து இன்னொரு நாய் 7 நாய் 8 நாள் வந்து நிற்கலோ, உங்க வீட்டில் வந்து நாய் வாசலில் படுத்தாலோ, உங்க வீட்டுல நாய் வளர்த்தாலோ, அங்கே லவ் மேரேஜ் உண்டு. அதுவும் லவ்னா சாதாரண லவ்வா இருக்கா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நாய்க்கு அவ்வளவு பெரிய தோஷம் உண்டு, தோஷம் உண்டு. அதனால ஒவ்வொன்றுக்கு நிறைய பேசலாம், இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்கள் எந்த பரிகாரத்தையும் ஓரத்திலே செய்யக்கூடாது. டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் செய்யுங்க, அதோடைய வேவிங்ஸ் ஆஃப் சிஸ்டம் கட் ஆகும். அதனால அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அது கொடூரமான புத்திர சோகத்தை கொடுக்கும். அதனால உங்க ஜாதகத்தில் இருந்தால் தயவு செய்து மாமிசத்தை விட்டு விடுங்கள், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள், குழந்தைகளிடம் கவனமாக இருங்கள். அது என்ன காரத்துவமுடைய அமைப்பு அந்த புத்திர சோகத்தை கொடுக்கும் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கங்கள் என்று கூறி அது தீர்வு சொல்லியாச்சு. அதனால நுணுக்கங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.